அதை யாரும் இல்லாத நேரத்துல தானே செய்ய முடியும். அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். ஏய் ரஞ்சிதா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. அவர் விழுந்தாரு, பொழிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் எப்படி விழுந்தாருன்னு இப்ப எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? என்னக்கா பேசுற நீ? அவர் விழுந்ததெல்லாம் என்னால நார்மலாவே எடுத்துக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காம என்னால இங்க ரிலாக்ஸ்டா இருக்க முடியலக்கா. நீ முடிவு பண்ணிட்ட. நான் வேணான்னு சொன்னா நீ கேட்கவா போற? நீ என்னமோ பண்ணு போ. சரிக்கா, அருண் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வேற யாரும் வரதுக்குள்ள நாங்க அந்த வேலையை முடிக்கணும். நான் உனக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன்க்கா. சரிடி. பெரிய ஜேம்ஸ் பாண்டுன்னு நினப்பு. என்ன நடந்தாலும் உடனே இன்கொயரி அது இதுன்னு ஆரம்பிச்சிடறான். என்னங்க என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரஞ்சிதா பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். ஆனால் ஃபோனை எடுத்ததுமே எவ்வளோ அக்கறையாக உன்னை பற்றி விசாரிக்கிற பார்த்தியா? வேலை செய்யாத, மாத்திரை போட்டுக்கோன்னு எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. என்னங்க, அவ சொன்னதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதில் என்னம்மா தப்பாக எடுத்துக்கிறது? என்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறான்றதை விட உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான்றதை நான் பார்க்குறேன். அவன் நல்ல மனசுக்கு எப்போவுமே நல்லா இருப்பாம்மா. ரஞ்சிதாவை சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றது மட்டும்தான் இப்போ என் மனசில் ஓடிட்டுருக்கு. நான் அதை கண்டிப்பாக செஞ்சு காட்டுவோம்மா. அப்போது அவ உங்களை புரிஞ்சுக்கிட்டோங்க. புரிஞ்சுக்குவோம்மா, நிச்சயமாக புரிஞ்சுப்பா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும். சரி, நீ போய் வேலை பார்ப்போ. காலம் கெட்டதனில் சாபம், காலம் நல்லதெனில் சுபம். காலத்தின் விதியே கடவுளின் விதி. புரியல சாமி. ஒரு நல்ல காரியத்தை தப்பான நேரத்துல செஞ்சா அது தப்பாத்தான முடியும். உங்க பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கோயில்ல வச்சு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா சாமி நடத்தி வச்சிருமா? கால நேரம் கூடி வர்றது அவசியம் இல்லையா? சாமி, ஜோசியர்கிட்ட நல்ல நேரம் குறிச்சு தர சொல்லிதான் அவங்க கல்யாணத்தை முடிவு பண்ணோம். நீங்க பொதுவான முகூர்த்த நாளை பாத்திருப்பீங்க. 2 பேரோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த முகூர்த்த நாளா பாத்தீங்களா? அவசரமா கல்யாணத்தை முடிக்க வேண்டியிருந்ததுனால அதெல்லாம் நாங்க பார்க்கல சாமி. அதாம்மா பிரச்சனையே. அவசரத்துல அள்ளி தெளிச்ச கோலம் அலங்கோலம் தாம்மா. உங்க பைய ராசிக்கு நீங்க குறிச்ச நேரம் ஒத்துக்காது. அதுதான் உங்க குடும்பத்தையே பாதிச்சிருக்கு. உங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான ஆளுக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்கணுமே. சொல்லுங்க. உண்மைதான் சாமி. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவர் மாடியில இருந்து கீழே விழுந்து தலையில பலமா அடிபட்டுருச்சு. இப்ப வரைக்கும் அவருக்கு நினைவே திரும்பல சாமி. காலம் கெட்டதனில் சாபம் என்று இதைத்தான் நான் சொன்னேன். சரி, போனது போகட்டும். இப்ப உங்க குடும்பத்துக்கு நேரம் நல்லா இருக்கு. உடனே இந்த கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வீடு சந்தோஷமாவும் அந்த சந்தோஷம் உங்க புருஷனையும் குணமாக்கி மீட்டு கொண்டு வரும்.